நண்பர்களே, நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதையை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். ஒரு காட்டில் ஒரு திருடன் வசிச்சுட்டு வந்துருந்தான். அவன் எப்படி வசிப்பான்னா, மரத்துக்கு மேலே பரண் போட்டு அந்த பரண் மேலே தங்கியிருப்பான். அவன் என்ன பண்ணுவான், தனியாக போகிறவங்கிட்டலாம் பணம் நகையெல்லாம் பிடிங்கிட்டு இப்படியே இருந்திருக்கான். அந்த ஊருக்காரங்களும் சரி போனால் போதும், அவன் திருடன் இருக்கட்டும்ட்டு அவன் இவங்க வரும்போதெல்லாம் ஓடிடுறது. இப்படியே இருந்துகிட்டே இருந்தது. இப்படியே இருக்கும்போது ஒரு நாள் 2 வயசான பாட்டிங்க கடையில் பொருள் வாங்கிட்டு அப்படியே நடந்து வந்தாங்களாம். நடந்து வரும்போது அப்போ அந்த திருடன் அங்கேருந்து, பாட்டிங்களா என்ன எங்கே போயிட்டு வரீங்க அப்படின்னு. ஐயோ, கிளம்பி போய் நம்மளை பார்த்து நாங்கள் பிடிச்சிடும். உடனே நான் எங்களை சும்மா தான் போகிறோம். உடனே அந்த பாட்டிங்க 2 பேர்த்தையும் பிடிச்சி அவங்க கையில் அந்த பொருள் நகையெல்லாம் வாங்கிட்டு அதோட அவன் சும்மா விட்டுருந்தா இருந்துருவான். என்ன பண்ணியிருக்கான், அவங்க என்ன இது பூட்டு அப்படியே அந்த 2 ஆயாவுக்கும் 2 பேர்த்தோட தலையும் சேர்த்து அந்த காலோட பூட்டு போட்டு விட்டான். பூட்டு போட்டு விட்டோன்னா அந்த ஆயாங்களால் நடக்கவே முடியல. அப்படியே தத்தி அப்புறம் ஊருக்கு சேர்ந்தாங்க. ஊருக்கு சேர்ந்தால் ஊரில் உள்ள மக்கள் யார் அது இப்போ ஐயோ அவங்க 2 பேருக்கும் திருடன். உடனே அந்த ஊருக்காரங்கெல்லாம் சேர்ந்து போய் அந்த திருடனை அடித்து கொண்டுட்டாங்க. இந்த கதையிலேருந்து என்ன தெரியுது, அவங்களும் சரி ஏதோ வயிற்று குழப்புக்கு திருடனா அந்த திருடனை விட்டாங்க. ஆனால் அவன் காதில் கவனுக்கு ரொம்ப கொடுமைப்படுத்து போய் அவனை சோழி கொலை பண்ணிட்டான். இதுதான் இந்த கதையோட அர்த்தம். அடுத்தது என்னென்னா, ஆல்வா எடிசன். அவர் பல்பை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணார், ஃபஸ்ட்டு வேலைக்காய் பார்த்தார். வேலைக்காய் பார்த்தம்போது அதில் அவரும் அதேமாரி ஒன்று செய்து மாரி ஏறி வச்சு, ஆனால் ஏறியல். அப்புறம் ஒரு பட்டு நூல் எடுத்து அதில் கரண்டை கொடுத்தா, அதுவும் புஷ்ணு எரிஞ்சு போச்சு. அப்புறம் பட்டு நூல் இன்னும் என்னத்தையோ மிக்ஸ் பண்ணி அவர் கடைசியில் 1001 முறை முயற்சி செய்தார். அவர் அப்பையும் உடனே நம்ம எப்படியோ பல்பை கண்டுபிடிச்சோம். அப்புறம் தான் அவர் வேற ஒரு 2 கெமிக்கலை சேர்த்து ஒன்றா நூலில் தயாரித்து அதில் கரண்ட் கொடுத்தா பல்ப் எரின்னு அவருக்கு தெரிஞ்சு. உடனே தான் அவர் அப்புறம் தான் அந்த பல்பை கண்டுபிடிச்சி இப்போ நம்ம பயன்படுத்துகிற பல்புங்கெல்லாம் எரியுது. இதுலேருந்து என்ன தெரியுது, அவர் 1001 முறை முயற்சி செய்தும் அப்புறமும் அவர் முயற்சி செய்ததுனால தான் நம்மளுக்கு இன்றைக்கி நைட்டில் வெளிச்சமாக இருக்குது. இதுதான் எப்பயுமே முயற்சியை கைவிடக்கூடாது. அதுதான் இந்த கதையோட அர்த்தம். நன்றி, வணக்கம்.